ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா எழுதியிருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கும் தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறவர். அல்லேலூயா. சத்துரு வரும் பொழுது நம்முடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சத்துரு எப்படி வருவானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு பக்கம் சொல்றோம், வெள்ளம் போல சாத்தான் வருகிறான். அல்லேலூயா. நய வசனிப்பினாலும் வருகிறான், தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப இங்க சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன பண்றாரா, கொடியேற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப வெள்ளம் போல வருகிற சத்ரு, எடுத்து வாசிங்க வெளிப்படுத்துற புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம் வாசிங்க. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பின்பாக ஊற்றிவிட்டது. அது வாயிலிருந்து என்ன புறப்பட்டதுதான், வெள்ளம் போல ஒரு காரியம் வெளிப்பட்டது. அப்ப வெள்ளம் என்பது ஒரு அடையாளமாய் சொல்லப்படுது. பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன முழுக்கிடும் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அப்ப சத்துருவாக சாத்தான் என்ன செய்வானா, பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அது எப்படி வரும், நம்மளை மூழ்கடிக்கிறது போல வரும். அது சூழ்நிலைகளா இருக்கும், மனிதர்களா இருக்கும், எப்படியோ ஒன்று. சத்துரு நம்மை சூழ்ந்து நம்மளை விரோதமாக எழும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 71ல நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களா, சங்கீத புஸ்தகம் 71க்கு திருப்பிக் கொள்ளுங்க. பத்தாம் வசனம் 11ஆம் வசனம். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார். அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். சத்துருக்கு இப்ப பார்க்க எப்படி இருந்ததுன்னா, நம்மளை கர்த்தர் நம்மளை கைவிட்டது போல சத்துரு நம்மளை நினைப்பான். இனி கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு. கர்த்தர் ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு அவனுக்கும் பிடிக்கல, அதனால அவன் என்ன பண்ற, கர்த்தரை கைவிட்டுட்டாரு, கர்த்தருடைய கரம் மேல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்துரு நினைத்து கொண்டு வெள்ளம் போல வந்து பிடிக்க வருவானா. ஆனா திடீரென்று ஆவியான அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறான். என்ன ஆனாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன நடக்குமா, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 71:13. என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உம்முடைய நீதியையும் ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். அல்லேலூயா. என் கால்கள் இடரும் போது சத்துருக்கள் அவனை களி கூறுவாங்க, ஆனா அவன் களி கூற என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தர் விட மாட்டார். எடுத்து வாசிங்க நீ அதே சங்கீத புஸ்தகம் 31ஆம் சங்கீதத்துக்கு எடுத்துக்கொள்ள 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அருளுமாயிரும். அதே சங்கீதம் 30:1 வாசிங்க.
கர்த்தாவே, என் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மகிழ ஒட்டாமல் தேவரீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினாலே நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. சத்துரு நம்மளை மேற்கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கலாம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுவித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 18:48 வாசிங்க. சங்கீதம் 18:47-48. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி. சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண இருக்க மாட்டாங்க. சங்கீதம் 27:2 வாசி. 1-2 வாசி. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் யாருக்கு? என் சத்துருக்களும் பொல்லாதவர்கள் நெருக்குகையில் எனக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதனாலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் வாசி. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களின் மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரங்களிலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் 2 விதத்துல இருக்கிறாங்க. ஒன்று நம் மாம்சத்தை பட்சிக்க வருகிற சத்துரு, இன்னொன்று நம்முடைய ஆத்மாவை கெடுக்கிற சத்துரு. ஹல்லேலூயா. நம் மாம்சத்தை நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற சத்துரு. பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, அவனுடைய நோக்கம் உங்களுடைய ஆத்மாவை திருடன். வேதம் சொல்லு, அவன் திருடன், கொல்லவும் அழிக்க வேறொன்றுக்கும் வரான். அவன் ஆத்துமாக்களை திருடுகிற ஒரு கொள்ளைக்காரன். ஹல்லேலூயா. உங்களுடைய பொண்ணோ பொருளோ அவனுக்கு தேவைப்படுவது இல்லை. அவனுக்கு மனிதனுடைய எந்த விதமான காரியங்களும் தேவைப்படுவதில்லை. அவனுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாவையும் அவன் திருடுகிற திருடனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆத்தும கொலைகாரனாக இருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் கொல்லவும் அழிக்கும் அன்றி வேறொன்றுக்கவும் வரான். ஆத்தும கொலைபாதகனாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் பிடித்து வைத்திருக்கிறான். அவன் மரணத்தின் அதிகாரியா இருந்தவனை கர்த்தர் தன் மரணத்தினாலே அவனை தோற்கடித்தார். அல்லேலூயா. இப்ப சத்ரு ஒவ்வொரு ஆத்துமாவையும் திருடுகிறவனாய் இருக்கிறான். நாம் அந்த சத்ருவை முறியடிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆத்துமா கொள்ளைக்காரனா. இந்த பூமியில பணத்தை கொள்ளையடிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, அதிபதிகளா இருக்கிறார்கள், ஜனாதிபதிகளா, பிரதமரா, எப்படியோட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த சாத்தான், உலகத்தின் அதிபதி, ஒவ்வொருடைய ஆத்துமாவின் திருடுகிறவனாக இருக்கிறான். அவனுக்கு தேவை மனிதனுடைய ஆத்துமா. மனிதனுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஒரு ஆளாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஆத்துமாக்களுக்காக தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவை உண்டாக்கினான். அல்லேலூயா. அவனுக்கு தேவை மாம்சம் அல்ல, அவனுக்கு தேவை ஆத்துமாக்கள். அல்லேலூயா. அவனுடைய ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது எப்படி ஜீவ ஆத்துமாவை மாறினானோ ஆதாம், அன்னிலிருந்து அவனுக்கு அந்த ஆத்துமாவு மேல கொள்ளையடிக்கிற விரும்புகிறவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே கர்த்தர் இந்த கொள்ளைக்காரனை நிலத்திலிருந்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற ஒரு நபராய் கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கொள்ளைக்காரனிடத்திலிருந்து, திருடுகிறவனிடத்திலிருந்து ஆத்துமாவை மீட்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆத்துமா மீட்பு என்பது விலையேற பெற்றது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. என்னுடைய பெரும் செல்வம் ஆத்துமா மீட்புக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமாவை இன்னைக்கு கர்த்தர் மீட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே போல எத்தனையோ ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்க விரும்புகிறார்.
நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி அதுதான், நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. எதுவே நம்புறீங்க? இல்லையா? இந்த பொல்லாதவன் நம்முடைய ஆத்துமாவை திருடி வைத்திருந்த போது கர்த்தராகிய தேவன் நம்மை அவனுடைய கையிலிருந்து நம்மை பிடுங்கி அவனுடைய கரத்துல வைத்திருக்கிறான். அதற்காக தன் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இல்லையா? நம்மளுடைய காரியம் என்ன? இந்த பொல்லாதவன் கையிலிருந்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்க வேண்டும். இல்லையா? பாருங்க, வேதம் சொல்லுகிறது எஸ்தர் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. எஸ்தர் 9:1 வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. சத்ரு யுத்தம் வெள்ளம் போல வருவான் ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க. யோசேப்பு யாக்கோபுடைய மகனாக இருந்த பொழுது என்ன நடந்தது? யோசேப்பை கர்த்தர் அவன் இருந்த அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்தலத்துல, மகிமையான இடத்துல அவனை பிரித்தெடுத்தார். அவன் என்ன பண்ணாரா? பிரிக்கிறார். நல்லது. எதுக்கு? சாத்தான் ஒரு திட்டம் போடுகிறான் உலகத்துல, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கூடாது என்று. அவன் முதல்ல என்ன நினைச்சான்? ஆதாம் ஏவாளை வஞ்சித்த போது, அவர் கீழ்ப்படியாமல் போன போது மனித குலம் அழிந்து விட்டது, இனி நான் நியாய தீர்க்கப்பட போறதுன்னு நினைச்ச போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன பண்ணுவாரு? நசுக்குவார் என்று சொன்ன போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு புது ட்விஸ்ட் வந்துருச்சு, இதோட என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்ச போது ஒரு புது இது வந்துருச்சு நினைச்சு அவன் அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்றான். அவன் என்ன பிளான் பண்றான்? ஒட்டுமொத்தம் உலகத்தை கரெக்ட் பண்ணிட்டோம்னா இயேசு எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? ஒட்டுமொத்தம் உலகத்தை கரெக்ட் பண்றான், கரைப்படுத்துகிறான். அந்த கரைப்படுத்தின போது ஆண்டவர் அந்த இடத்துல அவனை அறியாமல் ஒருவனை செலக்ட் பண்ணி வச்சிருந்தார். நோவா. அங்க ஒரு திருப்பு முறையை கர்த்தர் வைக்கிறாங்க. காரியம் தன் பக்கமாய் வரும் என்று நினைத்த போது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி நோவாவுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி அவனையும் அவன் வம்சத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அனுப்பி வைத்தான். அல்லேலூயா. திருப்பி விட்டான் அவன், திருப்பி ஒரு பிளான் இதே போல பண்ணிட்டே இருப்பான். ஆபிரகாமை அந்த சந்ததியிலிருந்து கொண்டு வந்தான். அப்புறம் பார்க்கிறான், இந்த ஒட்டுமொத்தமா அழிப்பதற்கு ஒரு வேலை. இந்த ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், கர்த்தர் நீதி உள்ள தெய்வம், அப்போது கண்டிப்பா பஞ்சத்தை வரவைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவோம் சொல்லி அந்த காரியத்தை அவன் செய்கிறான். அப்ப கர்த்தர் அந்த பஞ்சத்திலிருந்து யூத வம்சத்தை, யாக்கோபின் வம்சத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஆளை செலக்ட் பண்றாரு. அவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. அவனை செலக்ட் பண்ணி கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அவனை எங்க அனுப்புனாராம்? எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறார். எகிப்து தேசத்தில் வைத்து தன் ஜனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். அது சாத்தானுக்கு தெரியாது. அங்க அவனுக்கு ஒரு திருப்பு முனை உலக வரலாற்றிலே ஏற்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த பூமியில உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒருவனை உருவாக்குவாரு, சாத்தான் ஒருத்தரை உருவாக்குவார். புரியுதுங்களா? சாத்தான் தன்னுடைய ஜனங்களுக்கு முழுமையாய் பலத்தை கொடுத்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாய் செய்வான். அவங்க ஆட்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பாங்க. அவங்களுடைய ஆட்களை நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஃபேமஸா இருப்பாங்க. ஃபேமஸான ஆளை பிடிப்பாங்க. ஃபேமஸான ஆளை பிடித்து அவங்களை உருவாக்கி அவங்கள மூலமா இந்த கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைப்பார்கள். நீங்க எந்த நாட்டு ராஜாவையும் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய ஆளா தான் இருக்கும், அவனுடைய ஆட்கள் தான் வைத்திருப்பான். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ரட்சிப்பதற்கு சாதாரண ஆழத்தை தேர்ந்தெடுத்திருப்பான். இல்லையா? புராணம் இதிகாசங்களை படித்து பாருங்க. அதுல இருக்கிற ஹீரோக்கள்லாம் யாரா இருக்காங்க? ராஜாவா தான் இருப்பாங்க. கரெக்டா? அவங்க பெரிய பணக்கார இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா இயேசுவோ எங்க பிறந்தாரா? மாட்டுத் தொழுவத்தில் முன்னிலையிலே கிடத்தப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் தன் பிள்ளைகளை எங்க உருவாக்குறாரா? உபத்திரவ குகையில உருவாக்குது. இப்போ நீங்க உருவாக்குற இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? உபத்திரவ குகையிலே கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை போராட்டம் ஏன் வருதுன்னா கர்த்தர் உங்க ஆத்துமாவை
தனக்கென்று உருவாக்கி ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்பதற்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இல்லையா? அப்ப பாருங்க, அந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்துல உருவாக்கி வைத்தார். அவன் நினைத்தான் பஞ்ச காலத்துல யூதர்கள் வம்சம் அழிந்துவிடும் நினைத்தான். ஆனால் வேதம் சொல்கிறது பஞ்ச காலத்திலே அவரை உயிரோடு காப்பாற்றுவதற்கு கர்த்தர் யோசேப்பை அனுப்பினார். அது யாருக்கு தெரிஞ்சது? கடைசியில யோசேப்புக்கு தெரியும். இல்லையா? அவன் என்ன நினைச்சான்? முதல்ல கர்த்தர் தன்னை தண்டிக்கிறார், கர்த்தர் தன்னை வெறுக்கிறார், கர்த்தர் தன்னை இந்த இடத்துல கொண்டு போய் கொடுமையான ஒரு சூழ்நிலை வைக்கிறார் நினைச்சான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது, கர்த்தர் என்னை இங்க அனுப்பினதுக்கு காரணம் நம்முடைய வம்சத்தை ஆண்டவர் பாதுகாக்க விரும்பினார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு வைப்பதற்கு எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். ஒன்னாம் வசனம். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடு எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரர்கள் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போனார். மன்னிங்க, அதே ஆதியாகமம் 45 எடுத்துக்கொள்ளுங்க. 15 வாசம். 15, 14, 15. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், 7ஆம் வசனம். அதுல 7, 45, 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் உங்களுக்கு முன்னமே என்னை யார் அதை கண்டுபிடிச்சது? யோசேப்பு. அது வரைக்கும் யோசேப்பு யோசித்தது வேற. அவனுக்கு முடிவுல தான் தெரியுது, கர்த்தர் தன்னை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்து உயர்த்தினார். இல்லையா? கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். எத்தனை நம்புறீங்க? உங்களை இப்ப உருவாக்கின கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு இடத்துல வைக்க போகிறார். இந்த உயர்வுக்கான காரணம் என்ன? அநேக தேவனுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. அநேக மக்களை காப்பாற்ற தேவன் நம்மளை எல்லாரையும் உயர்த்த விரும்புகிறார். நம்ம வம்சங்களை உயர்த்த விரும்புகிறார். நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம். அங்க ஆமோன் என்கிற ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறான். யாரால உயர்த்தப்படுகிறான்? ஒரு ராஜாவால் உயர்த்தப்படுகிறான். இந்த உலக மக்களால் யார் உயர்த்தப்படுறாங்களோ அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க. இந்த உலகத்துல அது ஊழியக்காரர்களா இருக்கலாம், பார்வைக்கு அழகுள்ளவங்களா, யாரான மக்கள் யாரை தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் சாத்தானின் ஆட்களா இருக்கிறார். தேவன் உயர்த்துகிறவர் யார்? அவர்களால் தான் ரட்சிப்பு வரும். கர்த்தர் தன் ஜனத்தை உயர்த்துவார். கர்த்தர் தன் பிள்ளைகளை உயர்த்துவார். அவருடைய கரத்திலிருந்து உயர்த்தப்படுவர்கள் தான் ஜனங்களை ரட்சிக்கிறவர்கள். மக்கள் யாரை உயர்த்துகிறார்களோ அவர்களால் அவர்கள் அழிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். சவுலை உயர்த்துறது யார்? மக்கள் விரும்பி கேட்டதுனாலதான் சவுல் கொடுக்கப்பட்டான், அனுமதிக்கப்பட்டான். கர்த்தர் அவனை உயர்த்தல, ஆனா தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். சவுல் உயர்த்தப்பட்ட பொழுது, மக்களால் உயர்த்தப்பட்ட போது அந்த ஆட்சி காலம் கொடுமையின் ஆட்சி காலமா இருந்தது. தாவீதை கர்த்தர் உயர்த்தி நிறுத்தின போது அந்த ஆட்சி காலம் மகிமை உள்ளதாக இருந்தது. நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் ஒரு தேசத்துக்கு ஒரு அதிபதியை கொடுத்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். மக்கள் தங்களுடைய இச்சைக்கேற்றபடி ஒரு அதிபதிகளை உயர்த்தி வைப்பார்களானால் அதுதான் மோசமான சூழ்நிலைகளை உண்டாக்கி வைக்கும். அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெருசா இருக்கு நினைக்கலாம், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. இல்லையா? என்னைக்கு தேவன் ஒரு அதிபதியை கொடுக்கிறாரோ அந்த அதிபதி மூலம் தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா? அப்ப இங்க மொர்தெக்காயும் எஸ்தரையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? உயர்த்த ஆரம்பிச்சாரு. ஆமோன் மூலமா யூத குலத்தை அழிக்க நினைச்சான் சாத்தான்.
ஆனா வேதம் என்ன சொல்கிறது? மொர்தெக்காயையும் எஸ்தரையும் கர்த்தர் உயர்த்தின பொழுது ஆமோன் கொல்லப்பட்டான். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கிறது. அது தேசத்துல இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். சில ஆமோன்கள் உயர்த்தப்படுவாங்க, சில ஆமோன்கள் பெரிய ஆளுங்களா மாற்றப்படும் போது நம்ம பார்க்கும்போது துன்மார்க்கன் செழிக்கிறானே நினைக்கும் போது கர்த்தர் சொல்றான், புல்லை போல அழிந்து போகுவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்து விட்டது. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிற காலம் வந்து விட்டது. அந்த காலம் வரும் பொழுது துன்மார்க்கன் புல்லை போல அழிந்து எரிந்து சாம்பலாகி மாறுவான். அல்லேலூயா. இப்போ நம்ம உயர்த்தப்படுவது வந்து தேவனால உயர்த்தப்படுகிறோம், கர்த்தரால் உயர்த்தப்படுகிறோம், மனுஷனால் உயர்த்தப்படுவது அல்ல. அப்போ கர்த்தர் எஸ்தருக்குள்ளாக ஒரு விசேஷித்த காரியத்தை வைத்தார். என்ன? எஸ்தர் என்பவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். அவருடைய வெற்றிக்கான ரகசியம் ஜெப ஆவி நிறைந்த ஒரு பெண்ணாக மொர்தெக்காயும் எஸ்தரும் இருந்தார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜெபிக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான். ஆமென். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து எந்த சபை ஜெபிக்கிறதோ, எந்த சபை ஜெபத்துல இருக்கிறதோ, அந்த சபை பர்வதத்தின் கொடிமுடியில் உயர்த்தப்படும். எல்லா ஜாதி ஜனங்களும் வருவார். எடுத்து வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அல்லேலூயா. உண்மையான எழுப்புதல், உண்மையான ரட்சிப்பு, உண்மையான சபைக்கான சாட்சி எது என்றால், ஒரு சபைக்கு போகிற கூட்டம் அங்கே போனால் எனக்கு அது கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்பதல்ல. தேவன் தமது வழியை எனக்கு போதிப்பார், நாம் அவருடைய வழிகளில் நடப்போம். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் எந்த சபையை உயர்த்துகிறாரோ, எந்த சபையை கர்த்தர் உயர்த்துவார், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற சபையை கர்த்தர் உயர்த்துவார். அவர் தன் சபையை உயர்த்தும் பொழுது எல்லா ஜாதி ஜனங்கள் ஓடி வருவார்கள். எதற்கு ஓடி வருவார்கள்? தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வது. அல்லேலூயா. இப்போ சுகம், அற்புதம் அதெல்லாம் நடக்கும். ஆனா அவங்க எதுக்கு வருவாங்க? அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய வழிகளில் நடப்போம். அல்லேலூயா. இதுதான் உண்மையான சாட்சி உள்ள சபை. இப்படிப்பட்ட சபை தான் நம்ம சபையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் உயர்த்தணும், நம்ம விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம சபையை நம்ம விளம்பரம் பண்ணி அங்கங்க இங்க ஒரு சபை இருக்கு வாங்க, உங்களுக்கு நான் யூடியூப்ல நீங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த அற்புதம் வேண்டுமா, இந்த வாரம் வாருங்க, நான் ஜெபிப்பேன் தீர்க்கதரிசி, உடனே உங்களுக்கு இந்த அற்புதம் கொடுக்குறாரு. சபை என்பது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. போதனை எங்கே இருக்கும்? சபைகளில். அல்லேலூயா. அற்புத அடையாளம் எங்க நடக்கணும்? சொல்லுங்க பாருங்க. தெருக்களில் நடக்கணும். அல்லேலூயா. யார் மூலமா நடக்கணும்? உங்கள் மூலமா. அல்லேலூயா. சபைகளின் வசனங்கள் போதிக்கப்படணும், சபைகளின் வசனங்கள் உறுதிப்படுத்தப்படணும். அதுக்கு அற்புத அடையாளம் கர்த்தர் செய்வார். ஆனால் இயற்கையாகவே சபைகளில் மற்றும் இங்க நின்ன உடனே அற்புதம் இல்லை. இங்கே கர்த்தருடைய சத்தியம் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? சுகமளிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற சக்தி உங்களிலிருந்து புறப்படும். அது பாய்ந்து செல்லும். நீங்கள் பேசி எப்படிலாம் அற்புதம் செஞ்சாரு? ரோட்ல போகும்போது அற்புதம் செய்யறார் பாத்தீங்களா? அவரு பிறவி கொரோனா தொடர சுகமாகுது. அல்லேலூயா. அதுக்காக ஒரு கன்வென்ஷன் கூட்டு நடத்தி நம்ம செய்யணும், அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இனி வரும் காலங்களில சபையை கர்த்தர் உயர்த்தும் போது அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது போல நடக்கணும்னா எப்படி நடக்கணும்? அப்போஸ்தலர் நடந்து போகும்போது அவன் நேரில் பட்டவர்கள் சுகம் அடைந்தார்கள். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்களை அப்போஸ்தலரின் பாதைகளில் வைத்த பொழுது பிசாசுகள் ஓடி மறைந்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இயற்கைக்கு மேற்பட்ட மிரக்கல்ஸ், அந்த ஒண்டர்ஸ் எப்படி நடக்கணும்? நீங்கள் வெளியே கடந்து போகும்போது, நாம் ரோட்ல கடந்து போகும்போது அங்க இருக்கிறவங்களை உடனே சுகமாக்கணும். அந்த குருடர்கள் சுகமடையணும்.
அங்க இயேசுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கு யோசித்து பாரு. நீங்க மார்க்கெட்டுக்கு பேக் எடுத்துட்டு போறீங்க, அங்க ஒரு குஷ்டரோகி வராரு, நீங்கள் உடனே ஆவியானவர் உங்களை நடத்துறாரு, நீ கை வச்சு ஜோம் பண்ண குஷ்டரோகம் மறைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் முன்பாக டியூட்டிப்பட்டா இருப்பது. முடவன் இருக்கிறான், அவனை தூக்கி விடுறீங்க, உடனே நடக்குது. யார் காரணம்? இயேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கர்த்தருடைய நாம் மையம். இந்த மாதிரியான ஒண்டர்ஸ் நடக்கும், இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும். சபைக்குள் வருவர்கள் எதற்கு வரணும்? இந்த கால் எனக்கு சுகமாயிடுச்சு, அப்போ நான் கர்த்தருடைய வழியை கற்றுக்கொள்ளாரு அப்படின்னு சொல்லி ஓடிவார். அல்லேலூயா. அப்ப இதை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு அற்புதமான காலகட்டம். கர்த்தர் சபையை மகிமையாய் உயர்த்துகிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்காக நம்ம காத்திருக்கோம். ஏன் நம்ம ஜெபம் பண்ணி போனா ஆத்மா வரல? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் வரல? கர்த்தர் ஒரு கட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் நீங்க நிறைய பார்க்கிறேன், எனக்கு மனசு உடைந்து போகிறது. சபைகளிலே விசுவாசிகள் எல்லாரும் ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க, வேற விதமா இருக்கிறார். மனிதனுடைய புகழ்ச்சிக்குரியவர்களாய், மனிதன் மேல ஆசைப்பட்டு வாழ்கிறவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு எல்லாருக்கும் முக்கியம். நம்ம சகோதர சகோதரியா இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் யார் தான் தேவை? கர்த்தர் தான் தேவை. ஒருத்தரை நீங்க பிடிச்சிருக்கிறீங்கன்னா அவங்களை பிடிச்சிருக்கிறதுக்கான ஒரே காரணம் இயேசுவா மட்டும்தான் இருக்கணும். ஒருத்தரோட நம்ம பழகுறோம்ல, இந்த பழக்கம் கர்த்தருக்குள்ள என்ன பழக்கம்? கர்த்தருக்குள்ளதான் பழக்கம். இயேசுக்குள்ளதான் இந்த பழக்க வழக்கங்களை வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் நமக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய ரிலேஷன்ல இருக்கிறவர். ஸோ எதை இருந்தாலும் அவரை மையப்படுத்தி தான் நீங்க இருக்கணும். எல்லாத்துக்கும் இன்னைக்கு காலம் மாறி போய்விட்டது. டான்ஸ், பாட்டு, பிரபலங்கள் நீங்க பார்த்தா மனம் உடைந்து போயிட்டு. ஒரு ஊழியக்காரர் வந்து நிற்கிறாரு, அந்த லைட் அடிக்கிறாங்க, ஃபோக்கஸ். அந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு, அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு, லைவ்ல பார்க்கறதுக்கு அத்தனை பணம். நீங்க அந்த பணம் கட்டினாதான் லைவ்லயே அந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியும். நீங்க உட்காந்து ஒரு சேர்ல உட்காரணும்னா 5000 10,000 அந்த கான்செப்ட்ல கலந்துக்கிறது எத்தனை? 5000 10,000 கொடுக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் வேதம் அப்படியா சொல்லி கொடுத்தது நமக்கு. இன்னைக்கு உலகம் மாறி விட்டது. அல்லேலூயா. எல்லாம் அப்படி இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம கரெக்ட் ஆயிடக்கூடாது. அதனால்தான் தேவன் நம்மளை ஒழித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒழித்து வைத்திருக்கிறார். ஏனெனில் அவருடைய கரம் நம்மளை தூக்கி நிறுத்துகிற காலகட்டத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜனம் வேணும் என்று சொன்னா, இயேசு தனது வழியை எனக்கு போதிப்பார், நான் அவருடைய வழியிலே நடப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆத்துமாக்கள் சபைக்கு வர வேண்டும். இயேசுவை பார்க்கணும், இயேசுவை தேடணும். இயேசு தன் வழியை எனக்கு போதிப்பார், அந்த வழிகளை நான் நடக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கூட்டம் தான் சபைக்கு தேவை. அல்லேலூயா. கொள்ளைக்கார கூட்டங்கள், கவர்ச்சியை விரும்புகிற கூட்டங்கள், அங்க உலகத்துல டான்ஸ் ஆடுறான், இந்த சபையில் அப்படிப்பட்ட டான்ஸர் தான் வருவேன் சொல்றவங்க தேவையில்லை. அல்லேலூயா. மாயமானங்களை நம்புகிற எந்த ஒரு கூட்டமும் தேவையில்லை. அல்லேலூயா. என் ஆண்டவரை தேடுகிற கூட்டம் தேவை. அல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்தமான கூட்டம், இயேசுவை மட்டும் நேசிக்கக்கூடிய ஆத்துமாக்கள் வேணும் நமக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? பாருங்க, அப்படிப்பட்ட கூட்டம் தான். இந்த வசனத்தை திருப்பி அதை வாசித்து பாருங்க. தேவனுடைய பாரம் அது, இயேசுடைய பாரம். அதுதான் அவர் சொல்றார். வாசிங்க திருப்பி. ஏசாயா 2. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அல்லேலூயா. 2 இடத்துல சொல்லிருப்பார், மீகாவில் சொல்லிருப்பார். கர்த்தருடைய இந்த பாதைகளை நடக்கிற கூட்டமா யெஷுவா நியூ லைஃப் ரெகபோ சபை இருக்கிறோம். இல்லையா? எதுக்கு நம்ம சபைக்கு வருகிறோம்? எனக்கு அவருடைய வழிகளை தான் தெரியணும், அவரு கூட போகணும், அவர் பாதையில போகணும். இல்லையா? நேற்று இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கங்கா சிஸ்டர். அவர் கர்த்தருடைய வழியை கற்றுக்கொள்ள ஃபோன் பண்ணாங்க. எனக்கு விரோதமாய் இந்த மாதிரி பேசுறாங்க, நான் என்ன பண்றது? காலையில எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தை பேசினா, உனக்கு விரோதமான தீமையான சொற்கள் சொன்னாலும் நீ அதை பற்றி கவலைப்படா, பரலோகத்துல உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிற மத்திய 5 கர்த்தர் கிட்ட பேசினாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது, அந்த தவறுக்கு காரணம் யாருன்றதை அவங்க சொல்லி நான் இப்ப எப்படி நடக்கணும்னு கேட்டாங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. தான் கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்கிறவர்கள் தான் சபையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ வழிகளை கற்றுக்கொள்ள கத்துக்கணும். அவன் கற்றுக்கொள்ள இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணணும்? நீங்க விட்டுருக்க ஆண்டவருக்கு உண்மையா நீங்க ஆண்டவர் பார்த்து அப்படியே செய்யறேன். அல்லேலூயா. அப்ப அந்த வழியிலே நான் நடப்பேன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அதுக்கான பலனை கொடுப்பார். அல்லேலூயா. யார் தன் வழிகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தம் வழிகளை அவர் போதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப நம்ம சபையில் எப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் வேணும்? இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் தான் வேணும். எல்லா கண்ணுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி ஒரு கூட்டம் அல்ல, முத்துக்கள் தான் தேவன் தருவான்னு சொல்லியிருக்கிறார். முத்துக்கள் எப்படி வரும் சொல்லுங்க? டக்கு முத்து வருமா? அதுக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கணும். அதுதான் கர்த்தர் தான் சொன்ன, முத்துக்களை தான் நம் சபைக்கு தருவேன்னு சொன்ன. முத்துக்கள் தான் முக்கியம். வரும் பொழுது எல்லாரும் வரணும். அல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்கும் போது சபை முழுவதையாய் போயிடணும். 100% நம்ம சபை போயிடணும். ஒருத்தர் இங்க மிச்சம் இருக்கக்கூடாது. இப்போ பரவாயில்ல கணக்கு போட்டா இவங்க 100% வந்துட்டாங்கன்னா தான் பெருசு. அல்லேலூயா. ஆமென். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். அப்போ கர்த்தர் உயர்த்துகிறவர்களாய் நாம் இருக்கும்போது காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. அப்போ இது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆமா கர்த்தர் நம்ம கூட பேசுனது உண்மைதான், இதுதான் சரியான பாதை என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எடுத்து வாசிங்க. நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முதல்ல 1:11 வாசிங்க. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியதும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். அல்லேலூயா. எருசலேமிலிருந்து ஒரு செய்தி வருகிறது நெகேமியாவுக்கு. எருசலேம் பட்டணம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லப்பட்ட போது, தான் வாழ்ந்த எருசலேம் பட்டணம் பாழாய் இருக்கிறதை கேட்ட உடனே அவனுக்குள் ஒரு அழுத்தமான பாரம் உள்ளே வந்துவிட்டது. அல்லேலூயா. இது யார் கொடுப்பாங்கன்னா கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரங்களில் நேரடியா வந்து பேசுவாரு கர்த்தர். சில நேரங்கள் இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு வரும்போது உங்களை அறியாமல் ஒரு பாரம் உங்க உள்ளத்துல அழுத்தம். யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிற பாரம். அல்லேலூயா. லௌகிக பாரம் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பாரம். அந்த பாரம் உங்களுக்குள்ள வந்துட்ட அப்புறம் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கர்த்தரை நோக்கி கண்ணீர் வடித்து ஜெபிச்சுட்டு இருந்தீங்க. அப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுவார். இல்லையா? ஏன்னா எருசலேம் பட்டணம் கட்டப்பட்ட ஒழிய அங்க வேதம் ஆண்டவர் தீர்க்க சொல்லியிருக்காரு, இயேசு ராஜா எப்போ வருவாரா? எருசலேம் நகரம் கட்டப்பட தொடங்கும் போது, கட்டளை வெளிப்படும் போது, அந்த கட்டளை வெளிப்படும் போது அதுல இருந்து 483 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த நிகழ்வு நடக்கணும். அதை சத்துரு தடுக்க பார்க்கணும். ஏன்னா அது நடந்த இயேசு வந்துடுவாங்க. இயேசு வரக்கூடாது. இயேசு வந்தா அவன் ஆட்டம் க்ளோஸ், அவன் கிரிகளை அழிச்சிடுவான், தலையை நசுக்கிடுவார். அப்ப அது வரக்கூடாதபடி தடுக்கிறான். எருசலேம் நகரத்தை பாழாக்குகிறான். அவன் என்ன நடக்கிறது? கர்த்தர் நெகேமியாவை உருவாக்கி அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போறான். இல்லையா? கொண்டு போய் எருசலேமை கட்டும்படி அவனை கர்த்தர் கிரியை செய்ய. நெகேமியா 6:16 முதல்ல நெகேமியா 2:20 வாசிங்க. முதல்ல நெகேமியா 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாக்கியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அவங்க எருசலேமை கட்ட ஆரம்பித்தோடு சற்று வெள்ளம் போல வராங்க, வந்து இடையூறு பண்றாங்க. நாங்களும் வந்து பண்ணுவோம், நாங்களும் அந்த காரியத்தை செய்வோம். இதுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லையா? கர்த்தருடைய காரியத்தை யார் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நேர்ச்சிருக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம கூட்டு சேர்க்கணும். நீங்க கர்த்தருடைய காரியத்தை உலகத்தில் இருக்கிறவங்களோட இணைச்சிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒருமனம் இல்லாமல் போயிடும். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த போது அவர்களோடு அந்நிய ஜனங்கள் இருந்தார்கள். அந்த அந்நிய ஜனங்கள் நிமித்தம் தான் இஸ்ரவேல்கள் கரப்ட் ஆனாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, தீட்டுப்பட்டார்கள். அவன் அந்நிய போஜனத்தை விரும்புறான், அவன் மாம்சத்தை விரும்புறான். இதற்கெல்லாம் காரணம் யாரு?
அன்னைக்கு இருந்து கலந்திருந்தவர்கள், கலந்திருந்த அந்நிய ஜாதியர், எகிப்துக்கு போனார்கள யாக்கோபு, அப்ப அவர் கூட போன சில அந்நிய ஜனங்கள், இஸ்ரவேலில் இருந்து அந்நிய கானானிலிருந்து கிளம்பி போனவங்க, அவங்களாம் கானான தேசத்திலிருந்து பஞ்சத்துக்காக அவங்களும் அவங்க கூட போய் அங்க இருந்துட்டாங்க. அதுல இருந்து கலந்து வந்தவர்கள் இவர்கள் மைண்ட் ஃபுல்லா இங்கதான் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு குழப்பம். ஏன் அப்படி பாதிப்பு வந்தது? அதுதான் பாதிப்பு. ஆனா அதாவது நெகேமியா தெளிவா சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை அகற்று, தேவையில்லை நமக்கு. அப்போ தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வர போறது. சிலரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இப்ப தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆட்கள் யார் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் அதுக்கு தங்கள் கைகளை கொடுப்பார்கள். ஆனால் முழு பலமும் நமக்கு யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. காரியம் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அந்த பாரம் உள்ள ஜனம், அந்த பாரத்தை சுமக்கிறவர்கள் தான் தேவன் சபையில வைத்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பாரம் நமக்குள்ள எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எல்லாரும் ஒரே பாரத்தோடு இருக்கும். இதுல வேற ஒரு பாரம் உடையவங்களை உள்ள வைக்க முடியாது. சபை என்பது எப்படி இருக்கணும்? ஒரு மனமாய் இருக்கணும். இல்லையா? ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் இப்படி போகக்கூடாது. இல்ல ஒரு மனமாய் பிரயாணிக்கணும். அதுதான் அந்த பாரத்தை கர்த்தர் ஷேர் பண்றாரு நம்ம கிட்ட. அப்போ காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவோம். அப்ப என்ன நினைக்குமா? நெகேமியா 6:16 வாசிங்க. என்ன கேட்டாங்களா? எருசலேம் நகரம் கட்டப்பட்டதை கேட்டபோது மிகவும் முறையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தரால் கைகூடி வந்தது என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ உங்க லைஃப்ல கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அவங்க காரியங்கள் இப்படியா இருக்கிறது மாறுதலை கொண்டு வருவார். உன் கணவர் மாறுவார், உன் பிள்ளைகள் மாறும், பிசாசு அவர்களை வேறு விதமாய் நடத்திட்டு இருப்பான். கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை மாற்றி அமைப்பார். அது மாத்திரமல்ல, உங்க லைஃப்ல எந்த காரியத்தை நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அந்த காரியத்தை என் தேவன் கைகூடி வர பண்ணுவார். அப்போது மற்றவர்கள் சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து இகழ்ந்தவங்க சொல்லுவாங்க, இவர்கள் கர்த்தர் இவர்களுக்கு அந்த காரியத்தை என்ன பண்றாரு? கைகூடி வர பண்ணார். ஆமென். அல்லேலூயா. அது பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் கொண்டு ஒரு ஆட்கள் கொஞ்சம் பேரா இருக்கும். ஆனா தேவ பலத்தினால் ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. காரியங்களை என் தேவன் நமக்கு கைகூடி வர பண்ணி காரியங்கள் மொத்தமாய் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு ஒண்ணு தேவை. என்ன தேவையா? நமக்கு தைரியம் தேவை. அல்லேலூயா. தைரியம் நமக்குள்ள வேணும். அது நெகேமியாக்குள்ள இருந்தது. அதான் பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? தேவ கிருபை என்றும் உள்ளது பாடல் பாடும்போது ஒன்று என்ன பாடுறோம்? இந்த பாட்டு ஞாபகம் எத்தனை பேர்? நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை, அவர் நல்லவர், அவர் கிருபை. அப்புறம் நெகேமியாவின் ஆவியை தந்து, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. சரி பாருங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்து
திட நம்பிக்கை தைரியம் நீதானே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீதானே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் யாருக்கு இருந்தது? நெகேமியா இருந்தது. அல்லேலூயா. அவனுக்குள்ள இந்த நம்பிக்கை பெருசு. அவனை எப்படியாச்சும் ஒழிச்சிடணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சத்துருக்கு அப்படியே பிளான் பண்றாங்க. ஒரு ஆள் அனுப்புறான் தீர்க்கதரிசனம் சொல்றது, உன்னை கொல்ல வராங்கடா, நீ ஓடி போய் கோயில ஒழிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன எவன் வந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். ஏனெனில் அவன் கோயிலுக்குள்ள போய் ஒளிந்து கொண்ட பின்பு அவன் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவனை பழி சுமப்பதற்கு ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதுதான் நெகேமியா. அல்லேலூயா. நெகேமியா சாதாரண ஆளா? ஒன்னா அவனுடைய இதை நம்ம எடுப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தைரியம் வருவதற்கு காரணம் தேவன் மேல் வைக்கிற அசைக்க முடியாத விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் ஆவி இருக்க பார்த்தீங்களா, அந்த தைரியத்தை கொண்டு வரும். 12 பேர் போறாங்க, 2 பேர் சொல்றான் நம்ம போய் அந்த கானானை சுமந்திரிக்க முடியும். அவர்கள் பார்க்க நெட்டியா அறக்கிற போல இருக்கலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார், கர்த்தர் நம்ம அன்பா இருக்கிறார், நம்ம கண்டிப்பா போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். அதுக்கு காரணம் விசுவாச ஆவி உடையவர்களாக தைரியம் உள்ளவர்களாக இருந்தார். இல்லையா? இவங்க மற்றவங்க ஐயோ போகக்கூடாது, நம்மளை கொன்றுவான்னு சொல்லி உட்கார்ந்து கட்சியில் செத்து போயிட்டான். இல்லையா? நாம் உயிரோடு இருப்போம் சொன்னவன் பிழைத்துக்கொள். அந்த தைரியம் நமக்கு இருக்கு. நமக்கு முன்பாக இருக்கிற டாஸ்க், நமக்கு முன்னாடி இருக்கிற கோல்ஸ் அது பெருசா இருக்கலாம். அது போறதுக்குள்ள நமக்கு பல ஸ்ட்ரகிள் தடைகள் வரக்கூட இருக்கலாம். ஆனால் சொல்லுங்க, காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். இல்லையா? வெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன், கைகூடி வர பண்ணுகிற தெய்வம். ஆக இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, வெள்ளிய பொண்ணு என்னிடத்தில் இல்லை, கர்த்தரின் காரியத்தை கைகூடி வர பண்ணுவோம். நம்ம விசுவாச ஆவியை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த ஸ்கூல் ப்ராஜெக்டை கர்த்தர் கையில் கொடுத்த போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை விசுவாசம் தான் சொன்னார். இல்லையா? எதை சொன்னாரு? விசுவாசத்தினால் மட்டுமே இந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். பொண்ணு வந்துடும் உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிலாம் சொல்ல, நீங்கள் விசுவாச ஆவியுடையவர்களாக செயல்படுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க முடியும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்யணும், கர்த்தர் மட்டும்தான் அதை செய்யணும். நம்ம கையில எப்பவுமே நம்ம எதுவுமே செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் செய்யணும். கர்த்தர் செய்தார் என்பது எப்படி தெரியுமா? காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். எடுத்த உடனே சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது சாதாரண விஷயம். எடுத்த உடனே பல போராட்டம் வந்து கைகூடி வரும்போதுதான் அது மகிமையாய் மாறும். இல்லையா? புறஜாதிகள் அறிந்து கொண்டாங்களாம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. விசுவாசிங்க, நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். அதுக்கான காலம் வேலையில் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம 3ஆவதாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3ஆவது காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வம். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். செருபாபேலும் அவனுடைய கூட்டங்களும் ஆலயத்தை கட்ட முயற்சிக்கிறாங்க. ஆலயத்தை கட்டி வரும் பொழுது திடீரென்று தடை வந்துருச்சு. இப்படி எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. இனி எல்லாம் நடக்க போ, ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு சொல்லி சோர்ந்து போய் நிற்கும் போது கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். சகரியா தீர்க்கதரிசிகளை அனுப்பி, நீங்க காரியத்தை நடப்பீங்க, இந்த காரியம் என்னால் ஆயிற்று, நீங்க தான் இதை தொடங்கினீங்க, நீங்க தான் இதை முடிப்பீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. சகரியா புஸ்தகம். செருபாபேலுடைய கை இதுக்கு நூல் போட்டது, அவனே இதை முடிப்பான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியானவரால் ஆகும். அல்லேலூயா. மனுஷனுடைய பலம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி நடத்தி முடிப்பான்னு சொல்லி அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. கர்த்தர் காரியத்தை நம்பினாரா? வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நம்ம காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டியது என்னவா? காரியங்களை யார் இடத்துல ஒப்புக்கணுமா? கர்த்தர் இடத்துல ஒப்புச்சு. 2வது எப்படி இருக்கணுமா?
நம்பிக்கையா இருக்கும். அல்லேலூயா. ஒப்பு கூட கொடுத்துருவோம். அடுத்ததான் ரொம்ப கஷ்டம். நம்பிக்கையா இருக்க முடியாது. அப்பப்போ போய் கேட்டுனே இருக்கும். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே நடக்கல, என்ன ஆண்டவரே ஒண்ணுமே செய்யலை, நீ சோம்பேறியா இருக்கிறீ, நீ சுறுசுறுப்பா இல்லை, நீ ரொம்ப ஸ்லோ, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காரியத்தை ஒப்புவித்து நீ நம்பிக்கையாயிரு, நான் வாய்க்கப்பட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்புவித்த போது கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்பட்டேன். ஆபிரகாம் தன் மகனுக்கு ஒரு மனைவியை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அப்போ எலியேசரை அனுப்பி சொன்னாரு, நீ போய் நீ கானான் தேசத்துல வேண்டாம், நீ போ, கர்த்தர் உனக்கு காரியங்கள். அவன் சொன்னான், ஒருவேளை அந்த பொண்ணு வரமாட்டேன் அடம் பிடிச்சி, மாப்பிள்ளை பொண்ணு வீட்டோடு இருந்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா ஓகேவா அப்படின்னு கேட்டார். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா ஓகேவா அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் போகக்கூடாது, அவன் இங்கேதான் வரணும். கர்த்தர் இந்த இடத்த வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு இங்கேதான் வாழன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவங்க வருவாங்க, நீ கவலைப்படாம போனாரு. அவர் போய் நிற்கிறாரு. அவர் வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே உன் சித்தம் இதுவா இருக்குன்னா என்னை தேடி வர பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ ரெபேக்கால் அந்த இடத்துக்கு வந்தார். இல்லையா, ரெபேக்கால் வருகிறார். அவர் சொல்றாரு, ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு, ஆண்டவரே நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பேன், குடிக்கிறதுக்கு மட்டுமல்ல ஒட்டங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ தண்ணி அவங்க தான் ஈசாக்குக்கு மனைவி என்பதை நான் தெரிந்து கொள்வேன். அப்போ ரெபேக்கால் வருகிறார்கள், எனக்கு தண்ணி கொடுங்கன்னு. அவங்க சொல்றாங்க, உமக்கு மாத்திரமல்ல ஒரு ஒட்டங்களுக்கும் நான் தண்ணி வார்க்கிறேன். இல்லையா, எத்தனை ஒட்டம் தெரியுமா? 10 ஒட்டங்கள். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். தண்ணி எவ்வளோ குடிக்க தெரியுமா அவங்களுக்கு? பிடிச்சி சேகரித்து வச்சுக்கணும். இவருக்குன்னா கொஞ்சம் ஒரு கிளாஸ் வச்சாலே பிடிச்சிக்குவார். ஒட்டகங்களுக்கு ஊற்றுவேன்னு சொன்னால் அந்த பொண்ணுடைய தாராள மனசு, உழைப்பு, அதோட பலன் எவ்வளோ பெருசு. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன வயசு தெரியுமா? 10. என்ன வயசு? 10 வயசு. நீங்கள் நினைப்பீங்க கல்யாணம் கட்டும் போது அவருக்கு நல்லா வளர்ந்துருக்கும்னு நினைப்பீங்க. அப்போ 10 வயசு தான் நம்மளுக்கு. ரெபேக்காலுக்கு அப்படின்னா வயது 10 வயது, அவருக்கு அப்போ 40 வயது. சரிங்களா, அந்த காலத்தில் அவர் பண்ணி வச்சாங்க. சரிங்களா, அப்போ அந்த பெண் எப்படியா சுறுசுறுப்பா எழுந்து அந்த இடத்துல அவருக்கும் தண்ணி கொடுத்தார்கள், இருக்கிறவர்களுக்கும் தண்ணி கொடுத்தார்கள். அப்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். சில நேரம் சில அடையாளம் கேட்கலாம் கர்த்தரிடத்துல. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் அடையாளத்தை கேட்டீங்கன்னா கர்த்தர் அடையாளத்தை கொடுப்பார். இல்லையா, எத்தனை பேர் கேட்டீங்க கல்யாணம் கட்ட முடியும்? அடையாளம் கேட்கல. சரி, சிலர் கேட்பாங்க. சிலர் திருமணத்துக்கு முன்பாக வாக்கு தத்தங்கள்லாம் பெற்று திருமணம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு பெரிய ஒரு அடையாளம் இருக்குது. இல்லையா, இத்தனை வருஷம் குப்பை கொட்டுவீங்க, அதுவே கர்த்தர் கொடுத்தாருன்னு ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அவர் தான் நீ நாத்துக்காரர் என்று சொல்லி அவருக்கு ஆண்டவன் சொல்லி நீங்கள் அடங்கி இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய அடையாளம். இத்தனை வருஷம் இருக்கீங்களே, அதே பெரிய ஒரு அடையாளம். சரி, அதுவே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் என்ன பண்ணுமா? ஒன்று திடமனதாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். அது மாத்திரமல்ல, காரியங்களை கைக்கூடி வர பண்ணுகிற தேவனாய். ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசுநாதனே. பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். காரியங்கள் உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான ஐக்கிய சுகபலன் நம் அனைவரோடு இருந்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.